பார்த்தீங்கன்னா மகர ராசியை பார்க்கறது. மகர ராசின்னு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தொழில் வளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புது தொழில்களையும் ஆரம்பிக்கலாம். குரு உங்களுடைய மேச ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறது. 9ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்கறதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம், பணம் விரயமாகலாம். ஆனால் நல்ல காரியங்களுக்கே விரயமாகும், நன்மைக்கே செலவாகும். ஏராளமான செலவுகள் ஆனாலும் மன நிம்மதியாக முடியாத பல்வேறு செயல்களை நாம் செய்து முடிக்கும் வாய்ப்பு நமக்கு குரு கொடுத்து விடுவார். கல்யாணம், ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அல்லது பெரிய தொழில் ஆரம்பிக்கலாம். கையில் உள்ள காசு கொஞ்சம் குறைஞ்சி தான் போகும், ஆனால் பின்னால் அது கூடிதான் வரும். அதனால் கவலைப்படாமலேயே நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு மேச ராசிகளுக்கு இப்போ ஒரு நல்ல டைம், ஒரு பொற்காலம் என்று கூறலாம். நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்த்தால், குரு ரிஷப ராசிக்கு 8-11 குரு அவர் 3ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார். சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தில் குரு இருப்பதால் உங்களால் உங்களுடைய சகோதரங்களுக்கு நன்மை வரும். உங்கள் உதவியால் உங்கள் சகோதரங்கள் அல்லது சகோதரிக்கு திருமணங்கள் நடக்கலாம், நல்ல காரியங்கள் நடக்கலாம், வேலைகள் வாங்கி கொடுக்கலாம், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கலாம். 3ஆம் இடம் என்று கூறும்போது நண்பர்கள் குரு இருக்கும்போது உங்களுக்கு ஏராளமான நண்பர்களோடு பழகும் வாய்ப்பு வரும். 3ஆம் இடம் ஒரு தைரியஸ்தானம் என்று பெயர். அந்த மன தைரியம் உண்டாகும். பல நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மை வரும் வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். குருவால் இங்கே உள்ள கடகத்தில் உள்ள குரு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் மிக சீராகவும் நன்மையாகவும் இருக்கும். மிக நல்ல ஒரு காலமாகவே இருக்கும். அதனால் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். உங்களுக்கு குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய மனைவி வழியில் உங்களுக்கு வருமானம் வரும் வாய்ப்பு இருக்கும். சொந்த வீடுகள் வாங்கும் வாய்ப்பு வரும். நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இந்த குருவால் அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் நல்ல லாபமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது உங்களுக்கு புது வீடு, வாகனம், வாகனங்களை எல்லாம் வாங்குவதற்குள்ள வாய்ப்பு வரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை பல வகையிலும் உயர்த்தி கொள்வதற்கு குரு உங்களுக்கு துணையாக இருக்கும். குரு பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் ஏராளம் உண்டு என்றாலும் குருவினுடைய வக்ரகதியை பொறுத்து இவர்களுடைய பொருளாதாரமும் கூடும் குறையும், ஏறும் இறங்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஏற்பட வாய்ப்புள்ளது. இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். சாதாரணமாக செய்யும் தொழில் கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நல்லபடியாகவும் பார்த்து தொழில் செய்வது ரொம்ப நல்லது. 2இல் உள்ள குரு வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் யாருக்கும் நேர்மையான முறையில் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டாம், யாருடைய ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட வேண்டாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. உதவி பண்ணுறது பண்ணுங்க, ஆனால் இந்த மாதிரி எதுலையும் போய் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க. அதனால் பேச்சு ரொம்ப குரு 2ஆம் இடத்தில் இருந்தால் கடவுள் பக்தியை கூட்டிக் கொள்ளுங்கள். இறை பக்தி உங்களுக்கு மிக மிக தேவை. கடவுளை நம்புங்கள், வாழுங்கள். குரு சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் மிக வக்ரகதியை வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சில மேடு பள்ளங்களை உண்டு பண்ணும் வாய்ப்புள்ளது. ஆகையினால்
சற்று ஜாக்கிரதையாகவும் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் நல்லபடியாக கவனித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. அதில் குரு உங்கள் கடகத்தில் இருக்கும் குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6வது இடத்தை பார்க்கறது. 5ஆம் பார்வையாக 6வது இடத்தை குரு பார்க்கறது. 6வது இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் ருண ரோக தானம்னு பேர், அந்த மாதிரி இடத்தை குரு பார்க்கறதுனால் உங்களுக்கு கடன் நோய் எல்லாம் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றுவார் குரு என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழுங்கள். இந்த வருட குரு பெயர்ச்சியில் அதிகமான பலனை பிறப்புவதற்கும் நபர் யார் என்றால் கடகராசிக்காரர்கள் தான். கடகராசியில் உச்ச நிலையை அடைகின்ற குரு கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலான செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார். பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, கல்வி, வாகனங்கள், வீடு, இப்படி என்று பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் என்ன சொல்லுவோம். கரையாத கல்வியும் குறையாத வயதும் கவடு வராத நட்பும் கண்டாத துன்பமும் கதையாத கல்வியும் அன்பு பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் கேணுமறு கோலுமறு துன்பமில்லாத வாழ்வும் அமையும். அப்படின்னா இந்த 16 செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தான் 100% நன்மை செய்வர் இந்த வருடம். அது 12 வருடத்துக்கு ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும். அந்த வாய்ப்பை பெற்றுள்ள கடகராசி நண்பர்கள் மிக 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 கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுக்கு எந்த இதுவும் வராது. எந்த போட்டி பந்தயங்களிலும் வெற்றி பெறலாம். வீடு வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். தூர யாத்திரைகள் சென்று சாமி கும்பிட்டு வரலாம். நன்மையான இது, தேவையான பணம், நல்ல வேலைக்கான நல்ல சாப்பாடு. ஆனால் ஒன்று இனிப்பு, சர்க்கரை, சுகர் சாப்பிட்றதே கொஞ்சம் கம்மி கொடுத்திடுங்க. குரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிறைய சர்க்கரையை சாப்பிட்டு சர்க்கரை வியாதியை உண்டு பண்ணிடாதீங்க. அது மட்டும் ஜாக்கிரதையாக வச்சுடுங்க. குரு உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுப்பார். குழந்தை குட்டிகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டிகள் பிறக்கும், குடும்ப வாரிசு உண்டாகும், சொத்து சுகங்கள் உண்டாகும், நன்மை உண்டாகும், கார் வாகனங்கள் வீட்டில் வந்து சேரும், பெரிய மாடி பங்களா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால் நீங்கள் உடல்நாளில் சந்தோஷமாக இனிப்பு நிறைய சாப்பிட்றாதீங்க. எல்லோரும் வாங்கி கொடுக்குறாங்க, போகிற இடத்துல எல்லாம் இனிப்பு கிடைக்குதுன்னா இனிப்பு சாப்பிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் குரு கொடுக்கக்கூடிய வேலை தான். குருவுக்கு பிடித்தமானது இனிப்பு தான். இனிப்பு சாப்பிடாதீங்க. மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய இந்த ஒரு வருஷ காலமும் உங்களுக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை குரு கொடுப்பார். நல்லபடியாக வாழ்க வளமுடன். ராசி நண்பர்களுக்கான பலன். அதாவது கடகராசியில் குரு இருக்கிறது. சிம்ம ராசி நண்பர்களுக்கு கடகம் 12வது வீடாக மாறிடும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரையில் எல்லாம் நன்மை தான் செய்வார். ஆனால் சுப விரயங்கள் ஜாஸ்தியாகிடும். உங்களுக்கு பணம் செலவாகக்கூடிய நேரமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய சிம்ம ராசியிலிருந்து குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறது. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வீடு வைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பணத்தை செலவு பண்ணலாம். திருமணத்துக்காக வேண்டி காரியத்தை செலவு பண்ணலாம். வாகனங்கள் வாங்குவதற்கு செலவு பண்ணலாம். ஆனால் விரயம் சுப விரயமாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நிறைவேற்றும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது உங்களுடைய இந்த குரு ஆகையினால் நீங்கள் உங்களுடைய பண செலவுகளுடைய உடல் நலத்தையும் சற்று பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. இவர்கள் உடல் நலத்துக்காக வேண்டி அல்லது உடல் ஆரோக்கிய ஹோமம் பண்ணலாம்.
சிவன் கோவிலுக்கு சென்று சாமி வணங்கி வருவது, இப்படி ஏதேனும் பரிகாரங்களை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியான சூரியன் குருவுக்கு மிக நட்பு கிரகம் என்றாலும் விரயஸ்தானத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சற்று குறையலாம், ஏதேனும் எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால் சில பரிகாரங்களை செய்து கொண்டு மன தைரியமாக இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பாகம் குரு பயிற்சி மிக மிக அதிர்ஷ்டசாலித்தனம். உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியன் நீதான். உங்களுக்கு குரு ஏராளமான நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய குரு உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தில் இருக்கிறது. 11வது லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய குடும்பத்தில் சகோதரங்களாலும் வெளியாக நண்பர்களாலும் சொந்தக்காரங்களாலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உதவியும் தாராளமாக கிடைக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை உங்களுக்கு பெற முடியும். இது நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏராளமாக உள்ளது. குரு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குருவை பார்ப்பதால் வீட்டில் வாரிசு உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது. 5ஆம் இடத்தை 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் உங்களுக்கு மிகுந்த தொழில் லாபத்தையும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில்களையும் புதுசாக அமைத்து கொள்ளும் வாய்ப்பும் ஏராளமாக உள்ளது. இந்த குரு காலத்தில் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை குரு செய்து கொண்டிருக்கும் காத்து கொண்டிருக்கிறது. வீடு வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது, நிலபுலன்கள் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது, புது தொழில்கள் ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த கன்னிகா லக்னக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாக விளங்குகிறது. துலா ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக மிக நல்ல சாதகமான சூழ்நிலையில் உள்ளது. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய பதவியில் சில மாற்றங்களை கொண்டு பண்ணுவார். இருக்கிற இடத்த மாற்றிடுவார், தொழிலை மாற்றிடுவார், இடத்த மாற்றிடுவார். இந்த மாதிரி சில மாற்றங்களை உண்டு பண்ணுவாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. தொழில் மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. உங்களுடைய ராசிநாதர் சுக்கிரன், அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு குரு 2 குருக்களும் சந்திக்கும் நேரம் உங்களுக்கு நல்லவே நடக்கும். எந்த விதமான தீமையும் நடக்காது. இருந்தாலும் சில விதமான அலைச்சல்கள் இருக்கும். எங்கே போகிறது வர்றது அலைச்சல்கள், ஒரு வேலையில் சில மாற்றங்கள், அதனால் பட்ட அலைச்சல்கள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியும் இருக்கும். நீங்கள் குடும்பத்தில் நல்ல சுபமுகத்தில் நடக்கும் வாய்ப்பும் உள்ளது. மனசால் நல்ல தைரியமாக செயல்படுங்கள். உங்களுக்கு எந்த விதமான குறையும் வராது. நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பு உள்ளன. எந்த விதமான செலவுகள் ஜாஸ்தி ஆகுமே தவிர உங்களுக்கு அது சுப காரியமாகத்தான் இருக்குமே தவிர எந்த நஷ்டமும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. துலா ராசிக்கு குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் இவங்களுக்கு வாக்கு சாமர்த்தியம், பேச்சு திறமையில் பல நன்மைகளையும் அடையலாம். பல்வேறு பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். நண்பர்களோடு சுமூகமாக பழகி நல்ல முடிவை எடுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதோடு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பார்வையால் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு